சின்ன வரத்துக்கு முன்னாடி சும்மா கில்லி மாதிரி தெரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சின்னத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. எப்ப ஃபவுல் நடக்குதோ அப்பதான் விசில் ஊதப்படும். திருச்செங்கோடுல ஒரு சம்பவம். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நம்ம வச்ச பேனரை மட்டும் கழட்டிட்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் விழிப்போட இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் என்ன பார்த்து கேட்டார். அப்போ நமக்கு சின்னம் வரல சார், ஒருவேளை உங்களுக்கு ஒரு பொது சின்னம் வந்துச்சுன்னா எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். தேர்தல் ஆணையம் எப்போ அறிவிச்சதோ அடுத்த நிமிடம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்லை, வேர்ல்ட் லெவலில் நம்ம ட்ரெண்டிங் ஆச்சு இந்த விசில். அதுதான் நம் வெற்றி தலைவர். இன்றைய தேதியில தமிழ்நாட்டில் அவரை விட ஆளுமை மிக்க தலைவர் வேறு யார் இருக்கா? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதல்வராக வரக்கூடிய தகுதி வேற யாருக்கு இருக்கு? சொல்லுவாங்கல்ல, அவன் சும்மாவே ஆடுவான், அவன் காலில் சலங்க வேற கட்டிட்டா கேட்கவா வேணும் அப்படிம்பாங்கல்ல. நம்ம டிவிக்கே நிர்வாகிக சின்ன வரத்துக்கு முன்னாடி சும்மா கில்லி மாதிரி தெரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு சின்ன வேற வந்துருச்சு, சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்க போறோம். உண்மையிலுமே நம்ம நிர்வாகிகள் களத்தில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. நான் அது சும்மா சொல்லலை, நான் நேராக களத்தில் இருந்தால் வரேன். 2 நாளைக்கு முன்னாடி திருச்செங்கோடில் ஒரு சம்பவம். அங்கே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் புதிய தேர் வெள்ளோட்டம் நிகழ்வு. அதுக்கு திமுகவும் பேனர் வச்சாங்க, நாமளும் பேனர் வச்சோம். முறையாக அனுமதி வாங்கி அதற்கு உண்டான தொகையை நகராட்சி நிர்வாகத்திடம் செலுத்தி தான் நாங்கள் பேனர் வச்சோம். ஆனால் அந்த நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணாங்க, நைட்டு 11:30 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் நம்ம வச்ச பேனரை மட்டும் கழட்டிட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம நிர்வாகிங்க சும்மா கில்லி மாதிரி இருந்து அந்த நேரத்தில் விழிப்போட இருந்து அந்த மாநகராட்சி நிர்வாகத்தோட வண்டியை தடுத்து நிறுத்தி தகவல் சொன்னாங்க. நானும் போனேன். எதன் அடிப்படையில், எந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் அந்த பேனரை கழட்டினீங்கன்னு சொன்னோம், கேட்டோம். அவங்களுக்கு பதிலே இல்லை. சார் இருங்க, மேலதிகாரிகிட்ட பேசுகிறோம், அங்கே பேசுகிறோம், இங்கே பேசுகிறோன்னு சொன்னாங்க. காலத்தை கடத்தினா அந்த கூட்டம் கலைஞ்சிரும் நினைச்சாங்க. ஆனால் நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருந்துச்சு. நைட்டு 2:30 மணிக்கு 200 பேர் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் வந்தாங்கன்னா இதுதான் நம் வெற்றி தலைவர். இது அன்பால சேர்ந்த நிர்வாகிகள். இங்க யாரும் காசு கொடுத்து வரல, அன்பால மட்டும்தான் வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சின்னத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் எப்போ ஊதுவாங்க, ஒரு மேட்ச் நல்லா விளையாடிட்டு இருந்தா ரெஃபரி அமைதியாக தான் இருப்பார். எப்போ ஃபவுல் நடக்குதோ அப்போதான் விசில் ஊதப்படும். இந்த திமுக ஆட்சியில் எப்ப தவறு நடக்குதோ அப்ப நம்ம குரல் ஒலிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.